Good morning everyone. Today we are going to discuss about the topic Artificial Intelligence in Educational Assessment. Artificial Intelligence அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா that is a machine or a computer that can able to think and learn like humans. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இப்போ அதிகமாக வந்து டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ChatGPT or Google Assistant, Siri, some of the apps AI வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கோம். அதுக்குன்னு பார்த்தோம்னா they understand and responds to you. நமக்கு ஏதாவது இப்போ கண்டென்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்மேட்டில் வேர்டா பிபிடி வாட் எவர் எல்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களே வந்து ஃபார்மேட் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அசஸ்மெண்ட் என்ன, செக்கிங் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் லேர்ன்ட், ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ ஸ்கூல்ஸ் ஆர் இன்ஸ்டியூஷன் ஆர் வாட் எவர் ஈவன் கம்பெனிஸில் கூட என்ன பண்ணாங்கன்னா அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இன் ஃபார்ம்ஸ் ஆஃப் குவிஸ் ஆர் எம்சிக்யூ டைப். ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட், ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ஈவன் கேம்ஸ் இந்த மாதிரி டைப்ல நம்ம அசஸ்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் எப்படி வந்து எஜுகேஷனல் அசஸ்மெண்ட்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் ஸ்மார்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் செக் ஆர் ஆன்சர்ஸ், சப்போஸ் ஆன்சர்ஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா தே வில் கிவ் ஃபீட்பேக் அண்ட் தே ஆல்சோ சஜஸ்ட் சம் லேர்னிங் மெட்டீரியல்ஸ். அப்புறம் கிரியேட் குவிஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் ஆர் லெவல். இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் இந்த எம்சிக்யூ அந்த மாதிரி டைப். இப்போ காலேஜ் அப்படின்னா நமக்கு ஈவன் ப்ரிப்பரேஷனுக்காகவும் வந்து ஏஐ வந்து அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணுது. ரெஸ்யூம் பில்டர் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது ட்ரெடிஷ்னலை பொறுத்தவரை பார்த்தோம்னா டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பேப்பர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க, எல்லாத்துக்குமே சேம் கொஷின்ஸ் தான் இருக்கும் அண்ட் இட் வில் டேக் டைம் டு கெட் ஆர் ரிசல்ட்ஸ். மேபி சம் ஹியூமன் பயாஸ் இருக்கும், இட் வில் அஃபெக்ட் ஆர் மார்க்ஸ். இதே வந்து ஏஐ பேஸில் வந்து நம்ம இப்போ எக்ஸாம்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் செக் தி ஆன்சர்ஸ். அப்புறம் பார்த்தோம்னா பர்சனலைஸ்டு கொஷின்ஸாக இருக்கும். தென் தே வில் கிவ் த இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் மோர் அப்ஜெக்டிவ் மார்க்கிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட யூனிக் நீட்ஸு கூட நமக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக இருக்கும் அண்ட் இம்ப்ரூவ் அவர் அவுட்கம்ஸ். ஓகேங்களா? இது மூலியமா பார்த்தோம்னா எஃபிஷியன்ட் கிரேடிங்காக இருக்கும். ஸோ கிரேடிங்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். தே வில் கிவ் இமீடியட் ஃபீட்பேக், என்ஹான்ஸ் அவர் லேர்னிங் ப்ராசஸ். இப்போ ஸ்கூல்ஸில் எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஏஐ யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம்னா சிடிஎஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்து ஜேஇ நீட் அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா 6லேருந்தே சில ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து எம்சிக்யூ பேஸ்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தளவு வந்து நாலேஜபிளாக இருக்காங்கங்கிறது ஈவன் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தோம்னா டேட்டாஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆக்ஷனபிள் இன்சைட்ஸாக இருக்கும் அண்ட் அந்த இன்சைட்ஸ் மூலியமாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, பின்ன அவங்க எதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அது எல்லாமே வந்து அதுவே வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தமனா டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவன் எதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறான் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து இந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அவன் ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கலாம், இல்லாட்டி மியூசிக் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம வந்து இந்த டெஸ்ட் மூலியமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மிஸ்டேக்ஸ் வந்து நடக்கும். வாட் எவர் மெஷினாக இருந்தாலும் தே வில் டூ சம் மிஸ்டேக்ஸ் அண்ட் இதில் வந்து லேக் ஆஃப் ஹியூமன் டச் இருக்கும். மிஷின்ஸ்க்கு வந்து நம்மளோட எமோஷன்ஸ் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியாது. நம்ம எப்போவுமே சிஸ்டம்ஸோடயே வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வி வில் கெட் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பர்சனல் டேட்டாஸ் கூட ஹேக் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கான் அகாடமி அது பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் அ லெவல் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கூகுள் ஃபார்ம்ஸு அண்ட் தென் ஜுவல்லிங்கோ இந்த மாதிரி ஏஐலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம டீச்சர்ஸோட ரோல் என்னன்னு பார்த்தோம்னா ஏஐ வந்து ஜஸ்ட் ஃபார் ஹெல்ப்பர் தான், நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். தென் பார்த்தோம்னா டீச்சர்ஸ் ஆர் ஸ்டில் நீடட் டு எக்ஸ்பிளைன்
guide or understand our emotions. Best results வேணும் அப்படின்னா ஏஐயும் டீச்சரும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதில் என்னென்னலாம் இஷ்யூஸ் பார்த்தோம்னா எஜுகேஷனில் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து அவங்க வந்து ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணணும் பார்த்தோம்னா நியூ டூல்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இது மூலியமா வந்து நம்மளோட சக்ஸஸ் வந்து நம்ம வந்து என்ன டார்கெட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எல்லாருமே ஆன்கோயிங் சப்போர்ட் மூலியமா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இது ஸோ இந்த ஏஐயும் எஜுகேஷனும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட், ஸோ டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆல்வேஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எந்த ஏஐ வந்தாலும் ஒரு ஹியூமனோட கைடு இல்லை அப்படின்னா we can't able to learn the new things. ஸோ ஏஐ வந்து ஒரு transformative opportunities in educational assessment. Thank you for me giving this opportunity.